सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। आनंदं प्रणिपत्य सिद्धि शरणं लंबोदरं भारती सूर्यादिग्रह मंडलं निजगुरुं पत्याहृदब्जे स्थितं क्षामङ्घ्रि सरोरुह स्मरणतो नानाविधा सिद्धयः सिद्धिं यान्ति लघुप्रयान्ति विलयं योगशैलं व्रजाः। गुरुभ्यो नमः। ஜோதிஷாஸ்திரத்தில் மிகவும் பிரசித்தமாகவும் அடிப்படையாக இருக்கக்கூடிய கிரந்தம் தான் இந்த ஜாதகாலங்காரம் அப்படிங்கிற கிரந்தம். அந்த கிரந்தத்தை பல யோகங்களை விசாரம் செய்து கொண்டு வருகிறோம். அதுல ஆயுர்பாவத்தை பத்தி ரொம்ப விசாரமானது செஞ்சிருக்கார் கிரந்தகர்த்தா. 5வது அத்தியாயமா இருக்கக்கூடிய ஜாதகாலங்காரத்தில் 5வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய ஆயுர்பாவ அத்தியாயத்துல நம்ம இன்னைக்கு 19வது ஸ்லோகத்தினுடைய கடைசி பகுதியை நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம். கணமிருதிகௌ ரிக்பகௌ பாபகேடௌ ஹீனௌ ஸ்வர்பானுநாவ யதி ஹிமமஹசா व्योमनेत्र प्रमाणम् इन्द्रस्थौ सूर्यमन्दौ यदि वपुषि गुजः पुष्पबाणाङ्कुशं स्यात् शुक्रे ज्यावङ्गयातौ अनयभवनगौ होमपापावनायुः जन्मेशः सार्कलग्ने फलशुभ सहितश्चेक्षितस्यादनायुः. 19வது ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய கடைசி பங்கி அதனுடைய தொடர்ச்சி அடுத்த ஸ்லோகத்தினுடைய முதல் பங்கிலையும் இருக்கு. கணமிருதிகௌ ரிப்பகௌ பாபகேடௌ அப்படின்னு பாபகேடௌ அப்படின்னு தீவசனத்துல இருக்கிறதுனால 2 பாப கிரகங்கள் கணம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலிருந்து 2வது ஸ்தானத்திலோ பிருத்திகி என்று சொல்லக்கூடிய லக்னத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திலோ அல்லது ரிஷ்பா என்று சொல்லக்கூடிய லக்னத்திலிருந்து 12வது ஸ்தானத்திலோ இருக்க வேண்டும் 2 பாப கிரகங்கள். மற்றும் ஹீனகௌ ஸ்வர்கானுனா यदि हिममहसा हीनौवा व्योमनेत्र प्रमाणம் அப்படின்னு அதுக்கு பலனாக சொல்றாங்க. ஸ்வர்கானுனா ராகுவினுடன் சேராமல் அந்த 2 கிரகங்கள் இருக்க வேண்டும். ராகுவினுடைய சேர்க்கை பார்வையோ சேர்க்கையோ இல்லாமல் இருக்க. அதுபோல் ஹிமமஹசா சந்திரனுடைய சேர்க்கையோ பார்வையோ பற்று இருக்க வேண்டும் அந்த 2 பாபங்கள். அவ்வாறாக இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு வியோமநேத்திரம், வியோமம் என்பதனால் ஆகாசம் என்று பொருள் கொண்டு சூன்யம் என்று எண்ணை எடுத்துக்கொண்டு நேத்திரம் கண்கள் 2 ஆகையினால் 2 என்ற சங்கியை எடுத்துக்கொண்டு 20 வருடங்கள் அந்த ஜாதகருக்கு ஆயுட்காலமாக கூறுகிறார். கேந்திரஸ்தௌ சூரியமந்தௌ யதி வபுஷி குஜஹ புஷ்பபானாங்குஷம் ஸ்யாத் அப்படின்னு அடுத்த யோகத்தை சொல்லுங்க. கேந்திரஸ்தௌ சூரியமந்தௌ கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இந்த ஸ்தானங்களில் சூரியமந்தம் சூரியனும்
வந்தகா என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரனும் இருக்க வேண்டும். எதி வபுஷி புஜகா, அதுபோல் வபுஷி லக்னத்தில் புஜகா அங்காரகனானவன் அவ்வாறாக இருந்தால் புஷ்பபானாங்குஷம் சியாது, அதாவது 20 வருடங்கள் அந்த ஜாதகருக்கு ஆயுட்காலங்களாக கூறப்படுகிறது. சுக்ரேஜ்யா வங்கயாதௌ அனய பவனகௌ ஹௌமபாபாவனா யுகு அப்படின்னு அடுத்தது சொல்றோம். சுக்கிரனும் இஜ்யா அதாவது குருவும் லக்னயாதும் லக்னத்தில் இருக்க வேண்டும். தனய பவனகௌ, தனய பவனம் என்று சொல்லக்கூடிய 5வது ஸ்தானத்தில் ஹௌம பாபௌ அங்காரகன் ஒரு பாப கிரகத்துடன் சேர்ந்து 5வது ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். இவ்வாறாக இருந்தால் இந்த ஜாதகனுக்கு அனாயுகம் அதாவது அல்ப ஆயுஷானது இருக்கும். ஜன்மேஷா சார்கலக்னே கலசுப சகிதஸ்ச ஈப்சிதா சியாது அனாயுகம். இதுவும் அல்ப ஆயுஷை கூறக்கூடிய ஒரு யோகமாக இருக்கிறது. ஜன்மேஷா ஜன்மராசியின் அதிபதியானவன் சார்கலக்னே சூரியனுடன் சேர்ந்து லக்னத்தில் இருக்க வேண்டும். கலசுப சகிதா ஈட்சிதா, கலம் என்று சொல்லக்கூடிய சுப கிரகமோ அல்லது சுப கிரகமோ, இந்த கிரகங்களினுடைய சேர்க்கையோ அல்லது ஈட்சிதா பார்வையோ ஏற்படும் பொழுது அந்த ஜாதகரானவர் அனாயுகு அல்ப ஆயுஷை கொண்டவனாக இருப்பார் என்கிறார் இந்த ஸ்லோகம். இதன் பிறகு இந்த கிரந்தத்தை இதோட முடிச்சுக்கிறார், அதாவது இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். இந்த கிரந்தத்துல சம்பிரோக்தம் யோகஜம் பூர்வமாயு ஹோராபாரா வாரபாரங்கமக்ஞைஹி தஸ்மாதாயு சாரபூதம் யதேதது புண்ணியாசார ஸ்லோகாஜாம் நராணாம் அப்படிங்கிறது சொல்ல. பூர்வம் எது யோகஜம் ஆயுகு அப்படின்னு சொல்ல. பூர்வம் இதுக்கு முன்பு சொல்லப்பட்ட யோகஜம் ஆயுகு கிரகங்களினுடைய யோகத்தினால் உண்டான ஆயுர்பாக இந்த விசாரமானது ஹோரா பாராவார பாரங்கம் அக்னி, ஹோரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜோதிஷ சாஸ்திர கடல்ல கரை கண்டவர்களாக இருக்கக்கூடிய பராசராதி ரிஷிகளினால் சொல்லப்பட்டது. சம்பிரோக்தம் அவர்களால் நன்கு சொல்லப்பட்ட விஷயத்தை தான் போய் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. தஸ்மாத் ஆயுகு சாரபூதம் எது, அதனால் ஆயுர்பாவ அத்தியாயத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிறது சொல்ல. யாருக்காக அப்படிங்கிறது சொல்ல. தது புண்ணியாசார ஸ்லோகபாஜாம் நரானாம் அப்படின்னு. சதாசார சம்பன்னர்களுக்கும் கர்ம மார்க்கத்தில் எப்பொழுதும் இருப்பவர்களுக்கும் ஒழுக்கமாக இருப்பவர்களுக்கும் தான் இந்த முன்பு சொல்லப்பட்ட இந்த ஆயுர்பாவ விசாரமானது பொருந்தும். அடுத்த ஸ்லோகத்துல பலாபல விவேகேன புஷ்கராலயசாலினாம் சுமனோபிரிதம் தேஷ்யமாயுர் தர்மாதிசாலினாம். யாருக்கு இதெல்லாம் சொல்லணும் இந்த பலன்கள்ல அப்படிங்கிறது எப்படி சொல்லணும், யாருக்கு சொல்லணும், அது 2 விஷயத்தையும் புஷ்கராலயசாலினா, புஷ்கரம் ஆகாசம், அதில் வசிப்பவர்கள் எப்பொழுதும் நிரந்தரமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கிரகங்களினுடைய புஷ்கராலயசாலினா, பலாபல விவேகம், அதனுடைய பலம் நிர்பலம் இதை நன்கு தெரிந்து கொண்டு ஆலோசித்து இதம் மனோபிதி பவித்திரமான மனதுடன் இதை
ஆதேசியம் கூற வேண்டும். யாருக்கு இந்த பலன்களை சொல்ல வேண்டும்? தர்மாதிசாலினாம், தர்ம மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு இந்த பலன்களை கூற வேண்டும் என்கிற ஆதேசியம். विद्यै पद्यै गुम्फिते सूरितोषे लङ्काराख्ये जातके मञ्जुलेऽस्मिन् आयुर्दाय श्रीगणेशेन वर्यैर्नित्यैर्युक्तौ बाहुपक्षैः प्रणीतः. विद्यै पद्यै மிகவும் அழகான மனதை ஆகர்ஷிக்கக்கூடிய மற்றும் பண்டிதர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஜாதகால அலங்காரம் என்ற இந்த கிரந்தத்தில், அழகிய இந்த கிரந்தத்தில் ஆயுர்தாயாத்தியா என்ற இந்த அத்தியாயத்தை ஸ்ரீ கணேசேன வரியை, கணேசவரியன் என்பவர்களால் பிரத்தையில் யுக்தோ அழகிய ஸ்லோகங்களை கொண்டு, அதுவும் பாகுபக்ஷை, பாகு என்பதனால் கைகள் அல்லது புஜங்கள் என்று எடுத்துக்கொண்டு 2 என்ற சங்கையை எடுத்துக்கொண்டு, பக்ஷம் என்பதனால் பக்ஷம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது 2 பக்ஷங்கள் இருக்கின்றன. ஆகையால் 2 என்ற சங்கையை எடுத்துக்கொண்டு ஆக 22 ஸ்லோகங்களில் பிரணீதா செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தாக குறிப்பிட்டோம். அடுத்ததாக வியத்தியஸ்த பாவ பலாத்தியாய அடுத்த அத்தியாயத்தை கிரகங்களினுடைய பரஸ்பர பரிவர்த்தனைகளினால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன? பரிவர்த்தனா யோகமானது இருந்தால் ஒரு பாவத்தினுடைய அதிபதி வேறொரு பாவத்தில் இருப்பதும், அந்த பாவத்தின் அதிபதி வேறொரு பாவத்தில் இருப்பதால் இவ்வாறாக மாறி இருப்பதனால் அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுவோம். லக்னாதீஷேர்த்தகேசே தனபவனபதோ லக்னயாதேர்த்தவான் ஸ்யாத் வித்யாசார பிரவீண பரம சுக்ருதகிருத் ஆரப்ருத் போகசீலः ராத்ருஸ்தானேங்கநாதே சஹஜ பவனபே லக்னயாதேல்பசக்திः तद्बन्धु राजपूज्य कुलजन सुखदो रातृपक्षेन युक्तः. लग्नाधीशे अर्थगे, लग्नाधीशः லக்னஸ்தானத்தின் அதிபதியானவன் அர்த்தகே, அர்த்தபாவம் என்று சொல்லக்கூடிய 2வது பாவத்தில் இருக்க வேண்டும். தனபவன பதௌ லக்னயாதே, 2வது ஸ்தானத்தின் அதிபதியானவன் லக்னத்தில் இருப்பது. இவ்வாறாக இருந்தால், மாறி இருந்தால், பரஸ்பர பரிவர்த்தனையானது கிரகங்களுக்குள் ஏற்பட்டால், அப்பொழுது அந்த ஜாதகரானவர் புத்தியாச்சார பிரவீணா, நன்கு புத்திமானாகவும் அதுபோல் அர்த்தவானு பணமுடையவராகவும் பொருளாதாரத்தில் உயர்ந்தவராகவும் ஆச்சார பிரவீணா இதுபோல் ஆச்சாரத்துடன் இருப்பவராகவும் ஒழுக்கத்துடன் இருப்பவராகவும் பரம கிருதகிருத்து மிகவும் உயர்ந்த புண்ணிய கர்மாக்களை செய்யக்கூடியவராகவும் ஆரம்ப போகசீலா சக்தி உடையவராகவும் அதுபோல் சுகங்களை அனுபவிக்கக்கூடியவராகவும் இந்த ஜாதகர் இருப்பார் என்கிறார். அதற்கு அடுத்ததாக ராத்ருஸ்தானே அங்கநாதே சகஜ பவனபே லக்னயாதே அல்பசக்தி என்று அடுத்ததாக ராத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3வது ஸ்தானத்தில் அங்கநாதே லக்னாதிபதியானவன் இருந்து சகஜ பவனபே லக்னயாதே 3வது ஸ்தானத்தின் அதிபதியானவன் லக்னயாதே லக்னத்தில் இருக்க வேண்டும். இவ்வாறாக பரிவர்த்தனையானது ஒரு ஜாதகத்தில் ஏற்பட்டிருந்தால் இந்த ஜாதகர்களுடைய பலனானது கூறுகிறார் அல்பசக்தி என்கிறார். அதாவது சரீரத்தில்
சக்தியானது மிகவும் குறைந்து இருக்கக்கூடியவராகவும், சத்பந்து நிறைய பந்துக்கள், அதாவது உறவினர்கள் அதிகம் இருக்கக்கூடிய, நல்ல உறவினர்கள் அதிகம் இருக்கக்கூடியவராகவும், ராஜபூஜ்யா ராஜாவினால் பூஜிக்கத்தக்கவராகவும், குலஜன சுகதா தன்னை ஆசிரியத்து இருக்கக்கூடியவர்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தையே கொடுக்கக்கூடியவராகவும், மாதృபக்ஷேன யுக்தா அம்மாவினுடைய அரைவணத்தில் மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியவானாக அந்த ஜாதகர் என்கிறார். துரியேஷே லக்னயாதே ததனு தனுபதௌ துரியகே ஸ்யாத் க்ஷமாவானு ஆதாஜ்ஞா ராஜகார்ய பிரகுணமதியுதः சத்குரு ஸ்வீய பக்ஷः லக்னஸ்தே சூனுநாதே தனுஜ பதகதே லக்னநாதே மனஸ்வி வித்யாலங்காரயுக்தோ நிஜகுல விதிதோ ஞானவான் மானசத்தः என்கிறார். துரியேஷா அதாவது நான்காவது ஸ்தானத்தின் அதிபதியானவன், லக்னயாதே லக்னத்திலும், ததனு தனுபதௌ துரியகே அதுபோல் லக்னாதிபதியானவன் துரியகே நான்கிலும் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அப்பொழுது அந்த ஜாதகரானவர் சமாவானு மிகவும் பொறுத்து போகக்கூடிய, பொறுமையுடன் இருக்கக்கூடிய ஒரு சுபாவத்தை கொண்டவராக அவர் இருப்பார். மேலும் தாதாஜ்ஞா ராஜகாரிய பிரகுணமதியுதா தாதாஜ்ஞா தந்தையினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுபவராகவும், ராஜகாரியம் அதில் ராஜாவினுடைய காரியங்களை, அரசாங்கத்தினுடைய காரியங்களை மிகவும் அழகாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு திறமை கொண்டவராக அவர் இருப்பார். குணமதியுதாக சத்குரு அதுபோல் நல்ல மக்களினுடைய குருவாக அவர் இருப்பார். தீய பக்ஷா தன்னுடைய பட்சத்தில், அதாவது தன்னுடைய முடிவில் எப்பொழுதும் திடமாக இருக்கக்கூடிய ஒரு சபாவத்தை கொண்டவராக அந்த ஜாதகர் இருப்பார் என்கிறார். லக்னஸ்தே சூனுநாதே தனுஜ பதகதே லக்னநாதே மனஸ்வி வித்யாலங்கார யுக்தா என்று பாட சொல்றார். லக்னத்தில் சூனுநாசகா அதாவது ஐந்தாவது ஸ்தானத்தின் அதிபதியானவன் லக்னத்திலும், தனுஜ பதகதே லக்னநாதே ஐந்தாவது ஸ்தானத்தில் லக்னாதிபதியும், லக்னத்தில் ஐந்தாவது ஸ்தானத்தின் அதிபதியும் இவ்வாறாக பரிவர்த்தனை இருந்தால் அந்த ஜாதகர் மனஸ்வி நல்ல மனதை கொண்டவராகவும், வித்யாலங்கார யுக்தாக வித்யாலங்கார யுக்தாக நிறைய படித்திருக்கக்கூடியவராகவும், நிஜகுல விதிதாக தன்னுடைய வம்சத்திலே மிகவும் புகழ் பெற்றவராக அவர் இருப்பார். ஞானவான் அதுபோல் ஞானத்தை கொண்டவராகவும், மானசக்தக அபிமானம் தன்மேல் மிகவும் நம்பிக்கை உடையவராக அவர் அந்த ஜாதகராக இருப்பார் என்கிறார். மேலும் षष्ठेशे लग्नयाते तदनुपतौ षष्ठगे व्याधिहीनो नित्यं द्रोहादिसत्तो तपुषि स बलवान् द्रव्यवान् संग्रही स्यात् मूर्तिशे कामयाते मदन सदनपे मूर्तिशे मूर्तिगे तातसेवी सोलस्वान्तोऽङ्गनाया भवति मनुजः सेवकशालकस्य षष्ठेशः ஆறாவது ஸ்தானத்தின் அதிபதியானவன் லக்னயாத்து லக்னத்திலும் மற்றும் தனுபதவு ஷஷ்டகே
லக்னஸ்தானத்தின் அதிபதியானவன் ஷஷ்டகே 6வது ஸ்தானத்திலும் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் வியாதிஹீனகா, இந்த ஜாதகர் வியாதிஹீனகா, நோயற்றவராக இருப்பார் என்கிறார். நித்தியம் துரோகாதி சத்தகா, துரோகம் செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனையானது அப்பொழுது எப்பொழுதாவதோ மனதில் தோன்றி மறையக்கூடிய ஒரு व्यक्तिயாக அவர் இருப்பார் என்கிறார். வபுஷி பலவான் திரவியவான் சங்கிரகீச்ச, அதுபோல் சரீரத்தில் மிகவும் பலம் உள்ளவராகவும் மற்றும் திரவியவான அதிகம் பணம் கொண்டவராகவும் சங்கிரகீச்ச, அதுபோல் பணத்தை சங்கிரகிப்பதிலும் விஷயத்தை சங்கிரகிப்பதிலும் திறமை உள்ளவராக அவர் இருப்பார் என்கிறார். மூர்த்திஷே காமயாதே மதன சதனபே மூர்த்திகே சாதசேவி என்று அடுத்ததாக சொல்கிறார். மூர்த்திஷா லக்னஸ்தானத்தின் அதிபதியானவன் காமயாது 7வது பாவத்திலும், மதன சதனபே மூர்த்திகே சப்தமஸ்தானத்தின் அதிபதியானவன் மூர்த்திகே லக்னத்திலும் இவ்வாறாக பரிவர்த்தனை சாத்தசேவி, அந்த ஜாதகரானவர் சாத்தசேவி, அப்பாவிற்கு சேவை செய்பவர் இப்பொழுது. மற்றும் லோலஸ்வாந்தோ அங்கனாயாம், ஸ்ரீஜனால் மீது பிரியமுடையவராகவும் மற்றும் லோலஸ்வாந்தா அதாவது சபல சுபாவத்தை உடையவராகவும் இருப்பார். மனுஜா சேவகா சாலகஸ்ய அப்படின்ற, அதுபோல் சகோதரனுடைய பத்னியிடத்தில் சகோதரனாக இருந்து என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அதை அனைத்து செய்யக்கூடியவராகவும் அல்லது அன்னிக்கு சேவை செய்பவராகவும் இருப்பார் ஜாதகர் என்கிறார். அங்கேஷே ரந்திரயாதே நிஜன கிரகபதா வங்ககே யூத புத்திஹி சூரச்சௌர்யாதியுக்தோ நிதன பதபியாத் பூபதேர்லோகதோ வா தேகாதீஷே சுபஸ்தே சுபபவனபதௌ தேக சம்ஸ்தே விஜேஷி தர்மாசக்தோ நிதாந்தம் சுரகுரு பஜனே தத்வரோ ராஜமான்யஹ. சொல்ற அங்கேஷே ரங்கயாதே அப்படிங்கிற அங்கேஷா அதாவது லக்னஸ்தானத்தின் அதிபதியானவன் ரங்கயாதே சந்திரம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்திலும் நிதன கிரகபதௌ அங்ககே அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியானவன் லக்னத்திலும் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அந்த ஜாதகரானவர் தியூத புத்திஹி அப்படின்னு முதல்ல சொல்லும். அதாவது தியூதம் என்றால் தியூத கிரீடா என்று சொல்வார்கள். அந்த தியூத கிரீடையில் மிகவும் இச்சை உடையவராகவும் அதுபோல் அதில் மிகவும் கை தேர்ந்தவராகவும் அந்த தியூத கிரீடையில் அவர் இருப்பார் அப்படிங்கிறார். சூரகா சௌரியாதி சக்தகாது அதுபோல் மிகவும் பராக்கிரமம் கொண்டவராகவும் சௌரியாதி அதாவது திருடு முதலிய என்ற பதத்தினால் ஆதி பதத்தினால் இந்த வஞ்சனம் போன்ற செயல்களில் மிகவும் திறமை வாய்ந்தவராக அவர் இருப்பார். அதனால் நிதன பதம் இயாது பூபதேகே லோகதோவா அப்படின்னு சொல்றார். அதனால் அவ்வாறாக இருப்பவர்களுடைய அந்த கடைசி நாட்களானது அல்லது மரணமானது எவ்வாறு இருக்கும் என்கிறார். பூபதேகே லோகதோவா, பூபதேகே ராஜாவினிடத்திலோ அவருடைய கட்டளையின் பேரிலோ அல்லது
லோகதா லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனத்வாராவா ஜனங்களின் வாயிலாகவா அந்த மரணமானது அவருக்கு ஏற்படும் என்கிறார். தேகாதீஷே சுபஸ்தே சுபபவனபதௌ தேக சம்ஸ்தே விதேஷி தர்மாசக்தோ நிதாந்தம் சுரகுரு பஜனே தத்வரோ ராஜமான்யா என்கிறார். தேகாதீஷா அக்னஸ்தானத்தின் அதிபதியானவன் சுபஸ்தே சுபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் லக்ன அதிபதியானவன், அதாவது 9வது பாவத்தில் லக்ன அதிபதியானவன் இருந்து சுபபவன பதௌ தேக சம்ஸ்தே, அதுபோல் சுபஸ்தானத்தின் அதிபதியானவன் தேக சம்ஸ்தே லக்னத்தில் இவ்வாறாக பரிவர்த்தனையாகியிருந்தால் அந்த ஜாதகரானவர் விதேசத்தில் வசிக்கக்கூடியவராகவும் மற்றும் தர்மாசக்தா தர்மம் செய்வதில் மிகவும் ஆசக்தி உள்ளவராகவும் நிதாந்தம் சுரகுரு பஜனே தத்வராக சுரகுரு அதாவது குருவை பூஜிப்பவராகவும் அதில் மிகவும் பக்தியுடையவராகவும் ராஜவான்யா ராஜாவினால் சம்மானிக்கப்படுகிற ஒரு ஜாதகராக அவர் இருப்பார். மேலும் 10, 11 போன்ற பாவங்களில் 12 போன்ற பாவங்களில் இந்த பரிவர்த்தனா யோகமானது ஏற்பட்டால் அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை வந்து சொல்லி பூர்த்தி பண்றார். அதை அடுத்தடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம். தன்யவாதः. நமஸ்காரம்.